நிந்தையினாலும் அவமானத்தாலும் துக்கத்தோடும் வெட்கத்தோடும் இருக்கிறேன் கர்த்தாவே. நான் சந்தோஷப்படும்படி ஏதாகிலும் எனக்கு செய்யும் என்று கேட்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். இஸ்ரவேலில் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிதான நிந்தை உலகம் பூராக அவருக்கு பரவியது. பலத்த கையோடு, ஓங்கிய புயத்தோடு, அடையாளங்களோடு, அற்புதங்களோடு எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்தாரே, இப்பொழுது கைவிட்டு விட்டாரே, ஆலயம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி எத்தனையோ வசை சொற்கள் இவர்களை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் தேவன் இவர்கள் மேல் கிருபையாயிருந்து சிறைப்பட்டு போன தேசத்தின் ராஜாக்கள் இவர்கள் மேல் கிருபை வைக்கத்தக்கதாக, இவர்கள் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் இறங்கினார். ராஜாக்கள் மூலமாக தேவைகளும் சந்திக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமும் கட்டப்பட்டது. அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அதை கண்டவர்கள் அழுது புலம்பி தேவனுக்கு நன்றி கூறி மிகப்பெரிய கொண்டாட்டமும் பண்டிகையின் காலமாக இருந்தது. தன்னை தேவனுக்குள் சுத்திகரித்துக் கொண்டு மிக மகிழ்ச்சியாக தேவனிடத்தில் திரும்பினார்கள். ஆமாங்க, நம்ம எப்பத்தான் நாசமா போவோம்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டோம். தீங்கு செய்ததாக அவர்களை நினைத்துக் கொண்டு நாம் விழும்போதெல்லாம் நம்மை நோக்கி எள்ளி நகையாடி சிரிக்கும் ஒரு கூட்டமும் உண்டு. ஆனால் நம் தேவன் நல்லவர்கள். அவர்கள் மத்தியில் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். அந்த வெட்கப்பட்ட இடத்திலே நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். நாம் துக்கப்பட்ட இடத்திலே நம்மை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வைப்பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்திற்காக காத்திருங்க. இன்னும் சற்று நேரம்தான், தேவனுடைய நேரம் வந்துவிட்டது. உங்களை துக்கத்தோடு இருக்க வைப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. உங்களுக்கு நிச்சயமான சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்து மற்றொரு கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் என் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் நம்பிக்கையோடு உம்மை மட்டும் அண்டி இருக்க சோர்ந்திடாமல் என்னை பார்த்துக் கொள்ளும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.